வாங்க. வணக்கம்மா. ஏன் அழறீங்க? எங்க மக ஆசைப்பட்டானேதாம்மா வீட்டுல ஓகே சொன்னோம். ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. என்னாச்சு? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. எங்களுக்குன்னு சொந்த பந்தம் இருக்கு. இந்த குழந்தை இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு பணத்தை விட மானம் தான் ரொம்ப பெருசு. இதையும் மீறி கல்யாணம் நடந்தா நாங்க தற்கொலை பண்ணிட்டோம். எங்களுக்கு அதை தவிர வேற வழி தெரியல. உங்க உசுறு போறதுக்கு நானும் என் குழந்தையும் காரணமா இருக்க மாட்டோம். இனிமே உங்க கண்ணுக்கும் உங்க புள்ள கண்ணுக்கும் நாங்க தெரிய மாட்டோம். என்னமா சொல்ற? ஏன்னா என் கண்ணுக்கு நீங்களும் குழந்தைங்க தான். வயசான குழந்தைங்க. எங்க அப்பா அம்மா போய் பேசின விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் அவளை தேடாத இடமில்ல. ஆனா அவ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அவ மேல இருந்த காதல்ல நான் கல்யாணமே பண்ணிக்காம விட்டுட்டேன். அந்த கவலையில எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் இருக்கிற சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டு டேவிடா கன்வெர்ட் ஆயிட்டேன். உங்க அம்மா ஆசைப்பட்டிருந்தா காரு பங்களான்னு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ நீ எதுவும் இழக்க கூடாதுன்னு அவ எல்லாத்தையும் இழந்துட்டான். அவளா தப்பானவ? நாலா பக்கம் தேனுங்க கிடைக்கலைங்கய்யா. ஆனா கண்டிப்பா மலைக்கு மேலவே அவன் இருப்பான்யா. எச்சரிக்கை. அவன் கீழே இறங்கி வந்தானா புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு தகவல் கொடுத்துடு. ஐயா. என்னடா? ஐயா அவன் இந்த ஏரியாலே இல்லையா? கிடைச்சானா எனக்கு உடனடியாக தகவல் கொடு. சரி. ஐயா. ஏட்டு ரவுடி கட்சானாயா? ஐயா அவனை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவையா. அப்ப இன்னும் கிடைக்கல. ஐயா ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் அவன் கூட தான் எப்படி ஸ்டேஷனுக்கு வருவேன்? உன்னோட நீ வரலன்னா நீ தான் மாட்டுவ. ஐயா அவனை போனமாக்கி உங்க கண்ணு முன்னால நிறுத்துறேன். ஐயோ அவனை உசுரோட உங்க கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துறேன் ஐயா. ப்ளீஸ் நம்புங்க ஐயா.
தேனி தியாகு என்னடா இங்க இருக்க? ஆமா, பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்த? டேய், போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கடா. ஊரை விட்டு ஓடி போயிரு. ஏன் சார்? ஏன் சாரா? இது என்ன சாதாரண கேஸா? ரேப் கேஸ்ரா. போலீஸ் கண்ணில் சிக்கனீங்கன்னா நான் பைலபிள் செக்ஷன்ல உள்ள போயிடுவேன். சார் நான் உள்ள போனா நீங்களும் தானே சார் கூட வருவீங்க? டேய், ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஆமா சார், கோர்ட்ல நீங்க தான் தண்ணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கெடுக்க சொன்னீங்கன்னு சொல்லுவேன். என்னை விட ஊண்டி விட்ட உங்களுக்கு தானே சார் அதிக தண்டனை கிடைக்கும். டேய், ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுற? உட்கார், உட்கார். ஏன்டா ஊரை விட்டு ஓடி போடான்னு சொன்னா நீ ஜெயிலுக்கு போனா என்னையும் கூட்டிட்டு போறியா? காட்டிட்டேனா புத்திய? உனக்கு வேணும்னா ஒரு பொண்ணை கெடுக்க சொல்லுவேன், வேண்டாம்னா என்னைய கொலை பண்ண துணிஞ்சிட்டேனா? அந்த மாதிரி ஆளுங்களை உயிரோட இருக்க கூடாதுடா. அம்மா, நீங்களா கதவை சாத்துறது? கதவு தொடங்கம்மா, கதவு தொடங்கம்மா. விட மாட்டேன்டா உன்னை. அம்மா, உங்க பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நீங்க கதவு தொடங்கம்மா. உங்க பொண்ணு இருக்கிற இடத்த நான் காட்டுறேம்மா. என்னம்மா பேசாம இருக்கீங்க? உங்க பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? கதவு தொடங்க. ஏண்டா இன்னைக்கு உன் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக கதவை திறக்க சொல்றியே, அன்னைக்கு என் பொண்ணு மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கதறும் போது நீ கதவை திறந்தியாடா? ஏண்டா நாயே, என் பொண்ணு காணோன்னு கதறிட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்ன அலைய விட்டல்ல?